என்னடி சொல்ற? நீதான் அந்த நல்ல காரியத்தை செஞ்சியா? என்னை பத்தி அவர்கிட்ட வேற என்னடி சொல்லி வச்ச என்று ஜெனி படபடப்பாக கேட்டாள். உன்னை பத்தி வேற ஒன்னும் சொல்லல. லேட்டஸ்டா எந்த மொபைல மார்க்கெட்ல லான்ச் பண்ணினாலும் உடனே இவ புது மொபைல் வாங்கிப்பா. அதோட சிட்டில எந்த ரெஸ்டாரண்ட்ல எந்த ஃபுட் நல்லா இருக்கும்னு கரெக்டா சொல்லிடுவா. அந்த அளவுக்கு இவ போகாத ரெஸ்டாரண்டே கிடையாது. வானத்துல பறக்கிற ஏரோப்ளேனையும் தண்ணியில போற கப்பலையும் தவிர எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவா. இப்படிதான் இவ தன் அப்பாவோட பணத்தை கரைச்சிட்டு இருக்கா அப்படின்னு தான் சொன்னேன் என்று கண்களில் குறும்பு மின்ன நித்யா கூறினாள். அடி பாவி, உன்னை யாரடி இதெல்லாம் சொல்ல சொன்னது? என் இமேஜ் எப்படி டேமேஜ் பண்ணிட்டியே என்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஜெனி கேட்டாள். சும்மா ஜோக்கு. சரி விடுடி, டென்ஷன் ஆகாத. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டா நீ ஷாக் ஆயிடுவ என்று நித்யா கூறினாள். இந்த நேரத்துல நம்ம மனசுக்கு நெருக்கமா யார் கூட இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போமோ அவங்க கூட இருக்கணும்னு எல்லா பொண்ணுங்களும் நினைப்பாங்க. அதனாலதான் கன்சீவா இருக்கிற பொண்ணுங்களை அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எனக்குதான் அந்த மாதிரி யாரும் இல்லையே. அதனாலதான் நான் அவர்கிட்ட உன்னோட பேரை சொன்னேன். நீ என் கூட இருந்தா நான் இப்பவும் சந்தோஷமா இருப்பேன்ல என்று நித்யா சிரித்துக்கொண்டு சொல்லவும், என்னடா நம்ம ஃப்ரெண்டு நம்ம பேரை இப்படி டேமேஜ் பண்ணி வச்சுட்டாளேன்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப என்ன, நீ என் கூட இருக்கும்போது எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, நான் ஒரு கடி ஜோக் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்ல பார்க்கலாம் என்று கூறியவள், எல்லா ஸ்டேஜ்லயும் டான்ஸ் ஆடலாம், ஆனா ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் டான்ஸ் ஆட முடியாது. அது என்ன ஸ்டேஜ்னு சொல்ல பார்க்கலாம் என்று கேட்டாள் ஜெனி. நித்யா தெரியாதே என்று உதடு பிதுக்கிக் கொண்டு கூறவும், ஏன்னா அது கோமா ஸ்டேஜ் என்று ஜெனி கூறவும் நித்யா வாய்விட்டு சிரித்துக் கொண்டே, இதுக்குதான் நான் கூட இருக்கணும்னு சொன்னேன் என்று கூறினாள். அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பணம் கொடுத்து விலைக்கு வாங்கலாம்னு நினைச்சிட்டீங்களா? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட நீ இப்ப கன்சீவா இருக்க. உன் கூட இருந்து உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு நீங்க பணம் கொடுக்கணும்? இல்ல, எனக்கு அந்த பணம் வேண்டான்னு ஆள்கிட்ட சொல்லிடு என்று ஜெனி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளுடைய அக்கவுண்டில் 10 நாட்களுக்கான தொகையாக ரூபாய் 10 லட்சம் கிரெடிட் ஆகி இருப்பதாக மெசேஜ் வந்தது. உன் ஆள் இங்க எங்கேயாவது சிசிடிவி வச்சிருக்காரா? இப்பதான் நான் வேணான்னு சொன்னேன், அதுக்குள்ள அனுப்பி வச்சுட்டாரு. நான் இதை உடனே அவரோட அக்கவுண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் என்று ஜெனி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட நித்யா, இல்லடி வேணாம், அப்படி பண்ணினா அவர் கோச்சிப்பாரு. இந்த பணம் இப்ப இல்லனாலும் உன்னோட ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லனா இதை எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ண என்று கூறினாள். நல்ல ஐடியா கொடுத்திருக்க. இத வச்சு நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போறேன். அது குழந்தை பெத்துக்க முடியாத பெண்களுக்கு உதவி செய்யறதுக்கான ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் மூலமா நம்ம பணம் இல்லாம கஷ்டப்படுற பொண்ணுங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எப்படி என்னோட ஐடியா என்று ஜெனி கேட்கவும் தன் கட்டை விரலை உயர்த்தி, சூப்பர் டி, இந்த உலகத்துல யாரு இதுவரைக்கும் உன்ன மாதிரி யோசிச்சதே கிடையாது என்று நித்யா கூறவும், ஃபியூச்சர்ல நீ ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ற நிலைமையில இருப்பேன்னு யாராவது இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அவங்கள பார்த்து சிரிச்சிருப்பேன். இன்னைக்கே ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண போறேன். இதுக்கெல்லாம் காரணம் மிஸ்டர் ரோஹித் தான். என்னோட பாஸ் ஒரு பவர்ஃபுல் மேன் என்று ஜெனி கூறினாள். அதற்குள் நித்யா சமையலை முடித்து பெரியப்பாவிற்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு செல்வதற்காக டிஃபன் கேரியரில் எடுத்து வைக்க ஆரம்பித்திருந்தாள். உடனே அடுப்பு மேடையில் இருந்து கீழே குதித்த ஜெனி ஒவ்வொரு ஐட்டமாக திறந்து பார்த்து மோப்பம் பிடித்தவள் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் விஷயத்தை மறந்துவிட்டாள். வாவ், சூப்பர் ஸ்மெல். உன்னால மட்டும் எப்படி இவ்ளோ சூப்பரா சமைக்க முடியுது? எங்க வீட்டு சமையல்காரமா சமைக்கிறத விட நீ ரொம்ப நல்லா சமைக்கிற. பார்க்கவே அட்ராக்டிவா 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்ச்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு என்று ஜெனி கூறவும் உடனே நித்யா ஒரு பிளேட்டில் சிக்கன் லாலிபாப்பையும் ஒரு கிண்ணத்தில் மஷ்ரூம் சூப்பையும் வைத்து அவளிடம் கொடுத்தாள். அதை ருசித்த ஜெனி, சத்தியமா சொல்றேன் நித்யா, இந்த ஜென்மத்துல என்னால இவ்ளோ டேஸ்டா சமைக்கவே முடியாது. நீ உன்னோட மாஸ்க்மேன் கிட்ட சொல்லி நான் லவ் பண்ண ஒரு பையனை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னல, அவர்கிட்ட நல்லா சமைக்க தெரிஞ்ச பையனா எனக்கு பார்க்க சொல்லுடி ப்ளீஸ் என்று ஜெனி கூறினாள். இப்படியெல்லாம் நீ கண்டிஷன் போட்டா எவனும் உன்னை லவ் பண்ண மாட்டான். உனக்கு வேணும்னா சொல்லு, நானே உனக்கு தினமும் சமைச்சு கொடுக்கறேன் என்று நித்யா கூறவும், கன்சீவா இருக்கிற உன்னை கவனிச்சுக்க என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. நீ இப்ப என்கிட்ட சொன்ன விஷயம் மட்டும் ஆளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு. அதோட இந்த வீட்டு பக்கமும் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நான் எங்க இருந்து ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது என்று ஜெனி முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு சொல்லவும், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவர் காலையில போனா ஈவினிங் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. அதனால நீ பகல்ல வந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது என்று நித்யா சொல்லவும், நிஜமாதான் சொல்றியா? அப்படின்னா நான் தினமும் வருவேன், பரவாயில்லையா என்று ஜெனி ஆரவாரத்துடன் கேட்கவும் உடனே அவளுடைய தலையை அன்புடன் தட்டிய நித்யா இன்னும் கொஞ்சம் சூப்பை எடுத்து அவளுடைய கிண்ணத்தில் ஊற்றினாள். ஹே நித்யா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த அக்ஷயாவுக்கு உண்மையிலேயே நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு போல இருக்கு.
அவளுக்கு தேவையான பிளட் கிடைச்சு இப்ப அவளும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் ஹெல்த்தியா இருக்காங்க. எவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவ குழந்தைக்கு எதுவும் ஆகலன்றத பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று கூறிய ஜெனி, என்ன பண்றது, இந்த உலகமே இப்படிதான் இருக்கு. கெட்டவங்களுக்கு தான் எல்லா நல்லதும் நடக்குது. கஷ்டப்படுறவங்க மேல மேல கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு நாளா கஷ்டத்தை தவிர வேற எதையும் அனுபவிக்கலனாலும் நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி மாஸ்க்மேன் மாதிரி ஒரு ஜெம் உனக்கு கிடைச்சிருக்காரு. அவர் உனக்காக பணத்தை வாரி இறைக்கிறாரு. அதுல நானும் குளிர் காஞ்சிட்டு இருக்கேன் என்று ஜெனி கூறவும் நித்யாவிற்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. சரி சரி, மாசம் மாசம் நிக்காம சீக்கிரம் போய் கிளம்பு. ஒருத்தி பேச ஆரம்பிச்சு அவளையே பாத்துட்டு இருப்பியா? அடுத்து என்ன செய்யணும்னு உனக்கு தோணாதா? ஹாஸ்பிட்டல்ல விசிட்டர்ஸ் அவர்ஸ் முடிஞ்சிட போகுது. 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டக்கூடாது, வேகமா பிரேக் போடக்கூடாது அப்படின்னு உன் ஆளு வேற 1008 கண்டிஷன் போட்டிருக்காரு. என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த கண்டிஷன்ல ஒத்து வருமா சொல்லு? இதெல்லாம் உனக்காக தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு உன் ஆளு எனக்கு கொடுக்கற பணம் கம்மிதான் என்று ஜெனி கூறினாள். அடி பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரை கொடவல்லல் கர்ணன் ரேஞ்சுக்கு வச்சு பேசின, இப்ப என்னடி அப்படியே ஆப்போசிட்டா பேசுறியே என்று நினைத்து கொண்ட நித்யா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினாள். அவர்கள் ஹாஸ்பிட்டல் வருவதற்கு வழக்கத்தை விட 2 மடங்கு நேரம் அதிகம் எடுத்துக் கொண்டது. காரை மெதுவாக பிரேக் இட்டு நிறுத்திய ஜெனி, நீயும் ஆளும் சேர்ந்து என் காருக்கே என்ன டிரைவர் ஆக்கிட்டீங்க. இந்த அளவுக்கு எந்த டிரைவரும் ஸ்லோவா கார் ஓட்ட மாட்டாங்க. வர வழியில சைக்கிள்ல போற ஒரு பையனை ஓவர்டேக் பண்ணிட்டு திரும்பி பார்த்து சிரிச்சிட்டு போறான். எனக்கு எவ்வளவு இன்சல்ட் ஆயிடுச்சு தெரியுமா? சரி, நீ சீக்கிரமா போய் லஞ்ச் கொடுத்துட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன் என்று ஜெனி புலம்பினாள். காரில் இருந்து கீழே இறங்கிய நித்யா ஜெனியின் தலையில் செல்லமாக தட்டிவிட்டு, சரி சரி புலம்பாத, நாளைக்கு உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுக்கறேன், என்ன வேணும்னு சொல்ல என்று நித்யா சொல்லவும், இதற்குதான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரி என்று நினைத்த ஜெனி உடனே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், டக் ஃப்ரை, ரைஸ்ட் சிக்கன் கிரேவி, பிரான் வறுவல், ஆட்டுக்கால் சூப், கிரில் சிக்கன், அப்புறம் பிரியாணி என்று பட்டியலிட்டுக் கொண்டே போனாள். போதும் போதும், லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு என்று கூறிய நித்யாவிற்கு தலை சுற்றியது. அடி பாவி, உன்கிட்ட என்ன வேணும்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன், நீ பாட்டுக்கு நிறுத்தாம போய்கிட்டே இருக்கியே, எப்பதாண்டி நிறுத்துவ? ஹோட்டல்ல கூட இவ்ளோ ஐட்டம் இருக்காதே என்று நினைத்துக் கொண்டவள் ஜெனியிடம் விடை பெற்று லஞ்ச் பேக்கை எடுத்துக்கொண்டு வார்டுக்கு செல்வதற்காக லிப்டை நோக்கி சென்றாள். லிப்டின் கதவு மூடும் போது திடீரென்று ஒரு நபர் அவசரமாக லிப்டுக்குள் நுழைந்தார். அந்த நபரை பார்த்து நித்யா திகைத்து போனாள். அந்த நபரும் நித்யாவை பார்த்து திகைத்து போய், நித்யா நீயா என்று கேட்டான். என்னதான் அவள் ராகவிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நடு ரோட்டில் பிரகாஷ் தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்த போது ராகவ் தான் அவளை காப்பாற்றினான். அதற்காக நித்யா அவனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறாள். அத்துடன் அவன் அவளுடைய பாஸ். அதனால் அவள், மிஸ்டர் ராகவ் நீங்களா? நீங்க எங்க? உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்று அக்கறையுடன் விசாரித்தாள். ஆமா, என்னோட இதயத்துல பிரச்சனை என்று ராகவ் முகத்தை சுளித்துக் கொண்டு சொல்லவும், என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராகவ்? அப்படின்னா உங்களுக்கு நெஞ்சு வலியா? நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, உங்க கூட வேற யாரும் வரலையா என்று அவள் அதிர்ச்சியுடன் கேட்கவும், உடனே டென்ஷன் ஆன ராகவ் அவளை பார்த்து முறைத்துக் கொண்டு, ஆமா, எனக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக், எனக்குன்னு யாரும் கிடையாது, அதனால நான் தனியா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகலான்னு பார்த்தேன். ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்க என்று கோபமாக கேட்டான். அடடா, வேதாளம் இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் முருங்க மரம் ஏறும்னு நினைக்கலையே என்று நினைத்த நித்யா, சாரி சார், உங்களை பார்த்தா நெஞ்சு வலி வந்த மாதிரி தெரியல, நீங்க அடிக்கடி இப்படி கோவப்படுறத பார்க்கும்போது அநேகமா உங்களுக்கு ஹை பிபி இருக்கும்னு நினைக்கிறேன் என்று நித்யா அப்பாவியாக கூறவும், அவள் கூறியதை கேட்டவுடன் தனது இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு அவளை பார்த்து கோபமாக முறைத்த ராகவ், அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் புத்திசாலியா இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா நீ இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு என்ன பைத்தியக்காரன் ஆக்குற, நீ எப்பவுமே இப்படிதானா என்று அவன் கடுப்பாக கேட்டான். அவன் கூறியதை கேட்ட நித்யாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. வெறுமனே ஆ என்று வாயை பிளந்தாள். என்ன இது, ஹெட்லைட் வெளிச்சத்தை பார்த்து மிரண்டு போய் நிக்கிற மான் மாதிரி வாயை பிளந்துட்டு இருக்க என்று கண்களை உருட்டி அவளை பார்த்த ராகவ், ஏ நித்யா, என் தம்பிய பத்தி எனக்கு தெரியும், இருந்தாலும் உன்னை பத்தி அவன் கிட்ட விசாரிச்சேன், அவன் உன்ன லவ் பண்ணலன்னு தெளிவா சொல்லிட்டான். அவன் பொய் சொல்ல மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட், அன்னைக்கு நான் உன்னை கார்ல இருந்து இறக்கி விட்ட உடனே அவன் உன்னை அழைச்சுக்கிட்டு எங்க போனா? நீங்க 2 பேரும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க என்று ராகவ் கேட்டான். அவரே அப்படி சொன்னாரா என்று ஏமாற்றத்துடன் கேட்ட நித்யா, அப்படின்னா எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல என்று கூறினாள். சரி, அப்படின்னா அன்னைக்கு அவன் உன்னை எங்க கூட்டிட்டு போனா என்று மீண்டும் ராகவ் கேட்கவும், எங்களுக்குள்ள எதுவும் இல்லன்னு தான் அவரே சொல்லிட்டாரே, அப்புறம் இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும் என்று நித்யா கேட்கவும், ராகவின் முகம் உடனே பிரகாசமாக மாறியது. இவ்வளவு நேரம் அவனிடம் இருந்த கோபம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது.
அவன் சாதாரண குரலில், நானே இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நித்யா. உன்னை என் தம்பி ரோஹித் லவ் பண்றான்னு கன்ஃபார்ம் ஆயிட்டா அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, வேற பொண்ணை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவன் என்கிட்ட அவன் உன்னை லவ் பண்ணலன்னு தெளிவா சொல்லிட்டான். அத நீயும் கன்ஃபார்ம் பண்ணிட்ட. இனிமே என்னோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு என்று உற்சாகமாக அவன் கூறவும் இதை கேட்ட நித்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா இது, இந்த நித்யாவுக்கு வந்த சோதனை என்று நினைத்து கொண்டவள், இல்ல மிஸ்டர் ராகவ், நான் என்ன சொல்ல வரேன்னா என்று ஆரம்பித்தாள். நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். என்ன, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் அவரை தான் நான் நினைச்சிட்டு இப்படியே இருக்க போறேன் அப்படின்னு சும்மா டயலாக் எல்லாம் பேச வேண்டாம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு நிமிஷம் என்ன நல்லா பாரு. நான் அழகா இல்லையா? என்கிட்ட பணம் இல்லையா? அதிகாரம் இல்லையா? எல்லாமே என்கிட்ட இருக்கு. அதோட என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் நீயே வந்து என்கிட்ட ராகவ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவ என்று ராகவ் அவளுடைய கண்களை பார்த்து காதலுடனும் நம்பிக்கையுடனும் கூறினான். அவன் கூறியதை கேட்ட எந்த பெண்ணாக இருந்தாலும் அடுத்த நிமிடம் மயங்கி விடுவாள். அட கடவுளே, இது வேறையா? இந்த பிரகாஷ் தான் பெரிய பிரச்சனையா இருப்பான்னு நினைச்சேன். லைஃப்ல நாம இந்த பக்கம் ஒரு பிரச்சனைய சுருட்டி முடிச்சா இன்னொரு பிரச்சனை நமக்கு பின்னாடியே சுத்தி சுத்தி வருதே. மாஸ்க் மேன் தான் யாரு என்னன்னு இன்னும் என்கிட்டயே சொல்லல. சொல்லியிருந்தா கூட இவர்கிட்ட நான் ஒருத்தரை லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இந்த ராகவ் கிட்ட தெளிவா சொல்லலாம். இப்ப நான் சொன்னாலும் இவரும் நம்ப மாட்டாரு. இப்ப இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? சமாளிப்போம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள், மிஸ்டர் ராகவ், உங்க ஃபியூச்சர் பிளான பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உதாரணமா கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை குழந்தைகள் பெத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க என்று கேட்டாள். என்னடா இது, இப்பதான் லவ் ப்ரப்போஸ் பண்றோம், அதுக்குள்ள குழந்தைங்களை பத்தி பேசுறாளே, நம்மளை விட ஸ்பீடா தான் இருக்கா என்று நினைத்த ராகவ், இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது. ஆனா குறைஞ்சபட்சம் 1 டசன் குழந்தைகளாவது பெத்துக்கணும்னு நினைக்கிறேன் என்று கூறினான் ராகவ். ஆஹா, இதத்தானே எதிர்பார்த்தேன் என்று நினைத்த நித்யா, சாரி சார், என்னால குழந்தை பெத்துக்க முடியாது, அதுக்கான தகுதி எனக்கு இல்ல என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் ராகவின் முகம் அதிர்ச்சியில் உறைந்து போனது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.